ஹஜ்ரத், பாவ மன்னிப்பு கேட்குற முறை என்ன? பாவ மன்னிப்பு கேட்க 3 முக்கிய நிபந்தனைகள் இருக்கு. ரமதான் சீரீஸோட டே 14. ஃபர்ஸ்ட், பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறது. செகண்டு, பாவத்தை விட்டு முழுமையா விலகிறது. தேர்டு, இனி பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொள்வது. இது இல்லாம சில நிபந்தனைகளும் இருக்கு. நாம யாருக்காவது ஒரு அநியாயம் செஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்க மாட்டான். அதே போல செய்த பாவத்துக்கு எந்த காரணமுமே சொல்லக்கூடாது. நபிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. சொர்க்கத்திலிருந்து ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. அப்ப ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம். வ இல்லம் தகுஃபிர்லனா வ தரஹம்னா, எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாஷிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக துவா செஞ்சாங்க. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த காரணமும் சொல்லல. நம்முடைய பாவ மன்னிப்பும் இவ்வாறாக தான் இருக்கணும். பாவ மன்னிப்பின் கதவுகள் எந்நேரமும் திறந்து வைக்கப்பட்ட ஒரு மகத்தான மாதத்துல நாம இருக்கிறோம். இந்த நாட்களில் நம் கண்களில் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இறைவனிடத்துல தனி மதிப்பு இருக்கிறது. ஆகையால் அதிகமாக இந்த நாட்களில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இறைவன் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து நமக்கு அருள் புரிவானாக.